ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன மம்மி அப்படின்ற ஒரு ஹாரர் ஃபிலிம். மூவியோடைய ஒன்லைனர் பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான ஃபேமிலி, அம்மா அப்பா பொண்ணு பையனை ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் அவங்களுடைய பெரிய பொண்ணு தொலைஞ்சு போயிடுறா. தொலைஞ்சு போன பொண்ணு 8 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வரவ தனியா வராம ஒரு அமானுஷத்தை கையோடவே கூட்டிட்டு வந்துடுறா. இதனால இந்த வீட்டில் என்னெல்லாம் அமானுஷம் நடக்குது, இதுல இருந்து அந்த ஃபேமிலி தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றத நமக்கு ரொம்பவே த்ரில்லிங்கா சொன்ன ஒரு மூவி தான் மம்மி. ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கியூட்டான ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. 2 பையன் ஒரு பொண்ணு அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாங் பாடி கார்ல வைப் பண்ணிட்டே வந்துட்டு இருப்பாங்க. டக்குன்னு அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கத்தாம வரீங்களா, எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப எல்லாருமே அப்படியே அமைதி ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ஃபேமிலியா வெக்கேஷனுக்காக ஏதோ ஒரு தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிற வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க. வந்துட்டு எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க பொண்ணு எதையோ ஒன்னத்தை பார்த்து கத்துறா. இவங்க அம்மாவும் போயிட்டு என்னன்னு பாக்குறாங்க. பார்த்தா ஒரு கூண்டுக்குள்ள ஒரு குருவி சொட்டு சொட்ட ரத்தத்தோட உயிருக்கு போராடிட்டு இருக்கு. அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு சொல்றா. ஆனா அவங்க அம்மா அதை அப்படியே ரத்தத்தோட எடுத்து கையில வச்சு அப்படியே ஒரு நசுக்கு நசுக்கி சாவடிச்சிடறான். இதை பார்த்துட்டு அவங்க குழந்தை ரொம்பவே பயந்துட்டா. அப்புறம் அப்படியே அவங்க ஹஸ்பண்டை கூட்டிட்டு வீட்லயே ஒரு ரகசியமா ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி ஒரு இடம் இருக்கும், அங்க கூட்டிட்டு போறான். அந்த பேஸ்மெண்ட் குள்ள சவப்பெட்டி மாதிரி ஒரு எகிப்து மம்மி எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்ல போட்டு வைப்பாங்களே, அந்த மாதிரி ஒரு சவப்பெட்டி ஒண்ணு அங்க இருக்கு. அந்த பெட்டியை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றா. அவரும் இப்ப கேட்கிறாரு, இப்போ ஓபன் பண்ணிதான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வைஃப் கேட்கற மாதிரி இல்ல, ஓபன் பண்ணுங்க, இப்பதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. அந்த பாக்ஸ் ஓபன் பண்றது ஒன்றும் சாதாரண விஷயம் எல்லாம் இல்ல, அது பயங்கர வெயிட்டா இருக்குன்றதுனால 4 பக்கமே 4 கம்பியை வச்சுதான் அவங்க ஓபன் பண்ணுவாங்க. சோ அப்படி ஓபன் பண்ணி உள்ள போய் அந்த பாடியில ஏதாச்சும் அசைவு தெரியுதா அப்படின்னு அந்த பொண்ணு லைட் அடிச்சு பாக்குது. பட் எந்த அசைவும் தெரியல. டக்குன்னு பார்த்தா அவ கையில வச்சு அந்த லைட் அணைஞ்சிருது. டக்குன்னு அந்த லைட்டை பத்த வச்சுட்டு பாப்பா. அப்பவும் அத பெருசா அசையவே இல்லாத மாதிரிதான் இருக்கும், படுத்துட்டு இருக்கும். ஹஸ்பண்ட் அப்பதான் பெருமூச்சு விட்டுட்டு சொல்லுவான், நல்ல வேலை கடவுள் நம்மளை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அந்த மம்மி எந்திரிச்சு கத்தும். இதுல அவ கொஞ்சம் நிலத்தோட மாதிரி கீழே விழுந்துடுறா. அது மட்டும் இல்லாம அந்த 4 பக்கத்துல வச்சிருந்த கம்பியில ஒரு கம்பி அறுந்துடுது. அந்த கம்பி டக்குன்னு வந்து அவளுடைய ஹஸ்பண்டோட கழுத்தை பிடிச்சி மேல தூக்கி தூக்குல தொங்குற மாதிரி அவன் அந்த இடத்துல செத்து போறான். இப்படியே கட் பண்ணி இப்பதான் டைட்டிலே போடுறாங்க. இப்ப அப்படியே நம்ம ஹீரோடைய ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. ஹீரோ ஒரு ரிப்போர்ட்டர், அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவங்க வைஃப் இப்ப 7 months பிரெக்னெண்டா இருப்பாங்க. அவளுமே ஒர்க் பண்ற பொண்ணு தான், ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அந்த குட்டி பொண்ணுக்கு என்சிசி கிளாஸ்ல ஒரு டெஸ்ட் இருக்கும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டேபிள்ல தட்டுறதை வச்சு அது என்ன வார்த்தை அப்படின்றத அந்த பொண்ணு கண்டுபிடிக்கணும், அந்த மோஸ் கோட் மாதிரி. அவ கரெக்டா டிவில ஹீரோ பேசின நியூஸ் ஓடுது, இந்த மம்மி எல்லாம் கடத்திட்டு போய் விக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி வைஃப் கிட்ட போய் பேசிட்டே அப்படியே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்ப டக்குன்னு வெளியில பார்த்தா பசங்க கத்துற சவுண்டு கேட்கும். என்னடா அப்படின்னு பார்த்தா அடிச்சிட்டு இருப்பாங்க. எதுக்குடா அப்படி சண்டை போடுறீங்கன்னு கேட்டா, அது ஒன்றும் இல்லம்மா, நான் ஒரு பேராஷூட் பண்ணேன், அதுதான் வந்துட்டு அந்த பொம்மையில கட்டி கீழே பறக்க விட்டேன், கரெக்டா சேஃபா லேண்ட் ஆகுதான்னு பாக்கிறதுக்காக, ஆனா அது டக்குன்னு விழுந்து உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவா. அதை பார்த்துட்டு ஹீரோயின், இதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் இல்ல, இதை பத்தி நம்ம ஈவினிங் பேசலாம், இப்ப அம்மா வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்புறம் ஹீரோ போய் அந்த பொம்மையை ஏதோ ஒரு அளவுக்கு ஒட்டி பொண்ணு கிட்ட கொடுக்குறா. ஆனா அதை பார்க்க ஒன்னும் அவ்வளோ நல்லா இல்ல. அப்பா உடனே சமாதானம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் வீக் நம்ம ஊருக்கு போறோம்ல, அங்க போய் இதை நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுதான் உடனே, தம்பி நியூயார்க் போறோம் தானே சொன்னீங்க, இப்ப என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறா. அக்கா உடனே, எங்க வேணாலும் நம்ம போலாம், ஆனா இவனை மட்டும் கூட்டிட்டு போற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா சொல்லிட்டு கோச்சிட்டு அங்க இருந்து போயிடுறா. அங்க போய் கார்டன்ல விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியா விளையாடிட்டு இருப்பா. அப்பதான் அங்க ஒரு பிசாசு மாதிரி யாரோ நிக்கிறாங்க. ஆனா அந்த அக்கா கரியோ அவளை பார்த்து பயப்படலாம் இல்ல, அதுக்கு பதிலா லைலா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இவ நம்ம ஸ்டார்டிங் சீன்ல பார்த்த அந்த அம்மா தான், அவளோட பொண்ணோட பேரு தான் லைலா. சோ இந்த மாதிரி லைலா வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. இல்ல, அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சோ அதனால அவளுக்கு பதிலா இன்னைக்கு நான் வந்திருக்கேன், என்ன வந்துட்டு உங்க கூட விளையாடுறதுக்காக அவ அனுப்பி வச்சிருக்கா அப்படின்னு சொல்றா. ஆமா, நீங்க நிறைய மேஜிக் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா, உங்களுக்கு மேஜிக் எல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆமா கரெக்ட் தான், எனக்கு மேஜிக் எல்லாம் நல்லா பண்ண வரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மேஜிக் பண்றேன்ற பேர்ல அங்க என்னவோ பண்ணிட்டு இருப்பா. உள்ள பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு கால் வரும் மீடியா கம்பெனில இருந்து. இந்த மாதிரி நல்ல ஒரு ஆஃபர் அவருக்கு வந்திருக்கும். சரி ஓகே, அதை வந்துட்டு அவங்க வைஃப் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பா. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. அந்த அக்கா காரியோட பொம்மை வீட்டுல நிறைய சாக்லேட்ஸ் கவர்ஸ் இருக்கு. அதை பார்த்ததும் ஹீரோன் கிட்ட கேக்குறான், நீ தான் நம்ம பொண்ணுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவ இல்ல நான்லாம் வாங்கி கொடுக்கறது இல்ல, அவ பல்ல சொத்தையிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பெல்லாம் நான் அதெல்லாம் வாங்கியே கொடுக்கறது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. அப்ப இவளுக்கு இவ்வளவு சாக்லேட்ஸ் எங்க இருந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்படியே வெளியே காட்டுறாங்க, அந்த பொண்ணு கிட்ட அதே சாக்கியை எடுத்து கொடுக்குறா. அவளும் அதை வாங்கிக்கிட்டு, சரி எனக்கு டைம் ஆச்சு நான் போறேன், இவ்வளவு நேரம் வெளியில இருந்து எங்க அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவா. டக்குன்னு நிப்பாட்டிட்டு, ஒரு செகண்ட் இரு, சாக்கியெல்லாம் சும்மாதான், என்கிட்ட ஒரு மேஜிக் ஆப்பிள் இருக்கு, அதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பிள கொடுக்குறா. அவளும் வாங்கிக்கிறா. என்ன மன்னிச்சிடு, நான் ஏன் உங்களை மன்னிக்கணும் அப்படின்னு கேக்குறா. அப்ப கரெக்டா அவ ஏதோ மேஜிக் வேர்ட்ஸ் எல்லாமே சொல்றா. டக்குன்னு அந்த ஆப்பிள்ல இருந்து ஏதோ வெளியே வந்து அந்த குட்டி பொண்ணோட வாய்க்குள்ள போயிடுது. அது
அதனால அந்த பொண்ணால கத்த கூட முடியல. அப்படியே அந்த பொண்ணு மயங்கி விழுந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோ அந்த சாக்லேட் கவரை எடுத்துட்டு அவங்க பையன் கிட்ட தான் கேக்குறான், இது எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல அந்த குட்டி பையன் சொல்ல மாட்டான். அப்புறம் அப்பா கொஞ்சம் அதட்டவும் சொல்லிடுறான், இந்த மாதிரி டெய்லி ஒரு பொண்ணு நம்ம அக்கா கூட விளையாடுறதுக்காக வருவா, அவ தான் கொடுப்பா, இது நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கும் அதுல பாதி தருவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தம்பி சொல்லுவான். ஹீரோவுக்கு கொஞ்சம் பயம் ஆகி பொண்ணு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க வெளியே ஓடி வருவா. பார்த்தா அங்க அவ விளையாடிட்டு இருந்த பொருள் மட்டும்தான் அங்க இருக்குமே தவிர பொண்ணு இருக்க மாட்டா. அந்த ஜூனியர்காரி கூட்டிட்டு போயிடுவா. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அந்த வேலியில ஒரு கேப் இருக்கும். சோ அதை நோட் பண்ணிட்டு அது வழியா வெளியில போயிட்டு பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு போறா. எல்லார்கிட்டயும் கேக்குறா. இது பார்த்தாம இவ எடுக்கிற இடத்துல மணல் புயல் வேற அடிக்குது. இக்கடி இந்த இடத்துல வரும் போல. கரெக்டா அதுவும் வரவும் இப்ப என்ன பண்றதுன்னே ஹீரோக்கு தெரியல. ஆனா அப்ப கூட தூரத்துல யாரோ நம்ம பொண்ணை தூக்கிட்டு போறாங்க அப்படின்ட்டு ஹீரோ பாக்குறான். அப்படியே துரத்திட்டே ஓடுறான். ஆனா அடிச்ச மணல் புயல்ல ஹீரோ எப்படியோ அதை மிஸ் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்லயே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு இருக்காங்க. பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்னு ரொம்ப பதட்டமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைய தேடுறதை விட்டுட்டு ரொம்ப அலட்சியமா பேசிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஹீரோ அந்த சாக்லேட் கவர் ஞாபகம் வந்து அதை எடுத்து காட்டுவான். இதெல்லாம் கொடுத்துதான் என் பொண்ணை வந்து அவங்க கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போலீஸ் எல்லாத்தையும் கேட்கறதெல்லாம் கேட்டுட்டு நீங்களே குழந்தைய கடத்திட்டு நீங்க வந்து நாடகம் ஆடுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு செம டென்ஷன் ஆயிடுது. அங்க இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு பயங்கரமா கத்துறான். பயங்கர பல போராட்டத்துக்கு அப்புறம் கூட போலீஸ்னால நம்ம ஹீரோ ஹீரோயினுக்கு எந்த ஹெல்ப்புமே அவங்க பண்ணவே இல்லை. இப்படியே 8 வருஷம் ஓடிடுது. இப்ப நம்ம ஹீரோ அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட்டர் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். பொண்ணு தொலைஞ்சு 8 வருஷம் ஆனாலுமே இன்னுமே பொண்ணு தொலைஞ்சு சோகத்துல இருந்து இவங்க மீண்டு வரவே இல்லை. ஹீரோ தான் இப்படின்னு பார்த்தா ஹீரோயினும் அப்படியே தான் இருக்காங்க. தொலைஞ்ச பொண்ணுக்காக ஒரு ரூமையே ரெடி பண்ணி இன்னும் அந்த பொண்ணு உயிரோட இவங்க கூடவே இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணு தொலைஞ்சு போறப்போ ஹீரோயின் 7 மாசம் பிரெக்னண்டா இருந்திருப்பாங்க. இப்ப அந்த பொண்ணு நல்லா வளர்ந்துட்டா. அவ அம்மா கிட்ட வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கியூட்டா கேக்குறா. அப்படியே எல்லாரும் உட்காந்து நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப பையன் இந்த மாதிரி ஸ்கூல்ல இருந்து நாங்க எல்லாருமே யூரோப் ட்ரிப் போறோம், நானும் போகணும்னு கேட்டிருந்தேனே அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் உடனே அதெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதை கேட்டுட்டு பையனுக்கு பயங்கரமா கோவம் வந்துடுது. கேடி தொலைஞ்சு போன மாதிரி நானும் தொலைஞ்சு போயிடுவேன் அப்படின்றதுனால தான் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா பேசுவான். அப்பா அதை கேட்டதும் நீ இப்படி அம்மாவை ஹர்ட் பண்ற மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி நீ கொஞ்சம் உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கத்திடுறான். இதுல அந்த பையனுமே கோச்சிட்டு போயிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஈஜிப்ட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு பையன் அவனுடைய சைக்கிளை ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டா அந்த டைம்ல பின்னாடி ஒரு ஏரோப்ளேன் பக்கத்துல இருந்த காட்டுல போயிட்டு ஒரு பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆகுது. இவனும் அதை பாத்துறான். உடனே ஓடி போய் என்னாச்சு அந்த பிளைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். பார்த்தா அதுல வந்த 2 பேருமே கொடூரமா இறந்து போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு பயந்து அங்க தெரிச்சு ஓடுனா இன்னொரு இடத்துல ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த சவப்பெட்டி மாதிரியே இருக்கிற ஒண்ணு அங்க இருக்கு. அதை பார்த்ததும் இவன் இன்னும் பயப்படுறான். அடுத்த சீனே இப்ப அந்த மம்மி எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்றவங்க அதை எடுத்துட்டு போயிட்டு அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்றாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல உள்ள மம்மி இருக்கு. அந்த மம்மியை சுத்தி இருக்கிற அந்த துணியெல்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணியா ரிமூவ் பண்றாங்க. எல்லா துணியிலுமே ஏதோ ஒரு மேஜிக் வேர்ட்ஸ் எழுதி இருக்கு. ஃபேஸ்ல இருக்கிற துணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் அது எல்லாத்தையுமே போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி ரிமூவ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது 8 இயர்ஸ் முன்னாடி காணாம போன நம்ம ஹீரோவுடைய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு அந்த பொண்ணு கத்த ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் சீன்ல அவ வாயில ஒரு பூச்சி போயிருக்கும். சோ அந்த பூச்சி இப்ப வெளியே வந்துருது. அது வெளியே போனதுக்கு அப்புறம் இன்னுமே பதட்டத்துல அவ கத்த ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி ஃபேமிலியா எங்கேயாச்சும் வெளியில போலாம், அப்பயாச்சும் மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கட்டுமே சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஃபேமிலி வெளில வருவாங்க. அப்ப கரெக்டா நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம், அவ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அது கேட்டதும் பயங்கர சந்தோஷமாயிடுறாங்க. இப்ப அப்படியே சரி பொண்ணை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அவங்கள பொண்ணை பாக்குறதுக்கு முன்னாடியே டாக்டர் ஒரு விஷயத்த மட்டும் சொல்றாங்க. இந்த மாதிரி உங்க பொண்ணு வந்து ரொம்ப ஹெல்தியா தான் இருக்கா. பட் அவ 8 வருஷம் சாப்பிடாம கொள்ளாம அந்த பாக்ஸ்லயே இருந்ததுனால அவருடைய தோல் எல்லாமே பயங்கரமா சுருங்கி போயிடுச்சு. அவ இப்போ பழைய விஷயங்கள் எல்லாம் பேசினாலே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. சோ அவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. உள்ள போய் அந்த பொண்ணு பார்க்கும்போது பார்க்கவே ரொம்ப பாவமா இருக்கு. கை கால்லாம் சுருங்கி ரொம்ப வயசான மாதிரி இருப்பா அவ பார்க்கவே. அதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கும் போதே பின்னாடி டாக்டர் வந்து அவ ரொம்பவே ஹெல்தியா இருக்கா, அவளுக்கு இப்போ உங்களுடைய அரவணைப்பு மட்டும் தான் தேவை, அவளுக்கு கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ் ஆபீசரை தான் காட்டுறாங்க. அவங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி இதுக்குள்ளதான் உங்க பொண்ணை வந்து கடத்தி வச்சிருந்தாங்க இத்தனை வருஷமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது கேட்டதும் ஹீரோக்கு வர செம டென்ஷன் ஆகும். நான் இந்த மாதிரி நீங்க 8 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா என் பொண்ணை நான் தான் கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நான் அது உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர கோவமா பேசுவான். அப்புறம் உங்க பாஸ் எங்க, அவர்கிட்ட நான் பேசணுமே அப்படின்னு கேட்கும்போது என் பாஸ் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவான். சரி இதுக்கப்புறம் இந்த கேஸை நீங்களாச்சும் ஒழுங்கா நடத்துவீங்களா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா நான் இந்த கேஸை எந்த அளவுக்கு விசாரிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் இறங்கி கண்டிப்பா உங்களுக்காக நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லுவாங்க. இப்ப அப்படியே நம்ம கேட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. எல்லாரும் இவளுக்காக வெல்கம் பண்றதுக்காக வெளில வந்து நிக்கிறாங்க. ஆனா கேட்டியை பார்க்க லைட்டா பயமா இருக்கிறதுனால அந்த குட்டி பசங்க யாரும் கிட்டே வர மாட்டேன்றாங்க. இப்ப அவளை அப்படியே எடுத்துட்டு போய்
ஒரு ரூம்ல படுக்க வச்சிடுறாங்க. அந்த குட்டி பொண்ணும் தம்பியும் அவங்க அக்காவான கேட்டிக்கிட்ட வந்து பேசுறதுக்கே பயப்படுறதுனால 2 பேரையும் கூப்பிட்டு ஏதாச்சும் பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குட்டி பொண்ணும் வந்ததும் கேட்டிக்கிட்ட என்னென்னமோ சொல்றா. பட் எதுக்கும் இவ பெருசா முகம் கொடுத்து பேசுற மாதிரி இல்ல. அப்படி உறைஞ்ச நிலையில தான் படுத்துட்டு இருப்பா. ஆனா அந்த பாட்டிக்கு கொஞ்சம் தெய்வ பக்தி இருக்கிறதுனால அவங்க பைபிள்ல இருக்கிற ஒரு சில வசனங்கள் எல்லாம் சொன்னதும் அந்த கேட்டிக்கு செம காண்டாயிடுது. டக்குன்னு அந்த பாட்டியோட மூக்கிலேயே அவ தலையை வச்சு ஒரு இடி இடிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம இப்ப திரும்பவும் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்றா. டாக்டர் சொல்லிதான் அனுப்பிச்சிருப்பாங்க, இந்த மாதிரி அவன் நடந்துட்டா அப்படின்னா ஒரு இன்ஜெக்ஷன் ஒன்று இருக்கு, அதை போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப டக்குன்னு நம்ம ஹீரோயின் அதை எடுத்து போட்டு விட்டதும் காம் ஆயிடுறா. இப்ப அப்படியே நைட்டு தூங்குற டைம் ஆயிடுது. அந்த குட்டி பொண்ணு அவங்க அண்ணா கிட்ட வந்து இந்த மாதிரி நைட் இன்னைக்கு ஒரு நாள் உங்ககிட்ட படுத்துக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு, ஒரே சவுண்டா கேக்குது அப்படின்னு சொல்லுவா. அது ஓநாய்களோட சவுண்ட் தான், எத்தனை டைம் முட்டை சொல்றது அப்படின்னு போது, இல்ல அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு புதுசா இப்ப வந்திருக்காங்க இல்லையா அக்கா, அவங்கள பார்த்து எனக்கு லைட்டா பயமா தான் இருக்கு, நான் அவங்க கூட படுத்துக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாள் ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சி கேட்டு எப்படியும் அவங்க கூட உட்காந்து படுக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியே தூங்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஏதோ ஒரு சவுண்ட் ஒண்ணு கேக்குது. அந்த குட்டி பொண்ணு எந்திரிச்சு சொல்லுது, இந்த மாதிரி சவுண்ட் கேக்குதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. வெளில கத்துற ஓனா எப்படி வீட்டுக்குள்ளே வந்து கத்தும், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது இவனுக்கும் அந்த சவுண்ட் கேக்குது. எங்க இருந்துன்னு பார்த்தா அந்த ரூம்லயே குட்டியா ஒரு ரூம் மாதிரி ஒண்ணு இருக்கும், குட்டியா ரொம்ப குட்டியா, அதுக்குள்ள இருந்து அந்த சவுண்ட் கேக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோ வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். அவர் ஒரு ரிப்போர்ட்டர் அப்படின்றதுனால நம்ம கேட்டியோட உடம்புல இருந்து கிடைச்ச அந்த துணி எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பான். அவனுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் கிட்ட வருவான். வந்து பார்த்தா ஹீரோயின் பக்கத்துல அவருடைய பொண்ணே இருக்க மாட்டா. டக்குன்னு கேக்குறா, எங்கடி நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்றேன்னு தெரியாம கீழே அவசர அவசரமா ஓடி வராங்க. வந்து பார்த்தா அவங்க பசங்களுக்கெல்லாம் பயந்து போய் நின்றுட்டு இருப்பாங்க. என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ள இருந்து சவுண்ட் வருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உடனே டார்ச்ல அடிச்சு பாக்குறாங்க. பார்த்தா டக்குன்னு ஒரு உருவம் ஒண்ணு கிராஸ் ஆகி போகும்போது நம்ம கேட்டி தான். அதை பார்த்து அவங்க பயந்துடுறாங்க. டக்குன்னு உள்ள போய் வாமா, கொஞ்சம் என்கிட்ட வாமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பட் அவ வர மாதிரி இல்ல, அந்த பக்கமா இந்த பக்கமா ஓடிட்டே இருப்பான். ஹீரோ டக்குன்னு மேல போய் மேல இருக்கிற டோர் வழியா உள்ள போறான். அவனும் அந்த சைட்ல இருந்து பிடிக்க ட்ரை பண்றான். அப்பதான் கரெக்டா அங்க ஒரு தேல் ஒண்ணு இருக்கும், அதை பிடிச்சி எடுத்து வாயில போட்டுறான். டக்குன்னு அவளை பிடிச்சி வெளில கூட்டு வந்து அப்படியே வாமிட் பண்ண வைக்கிறாங்க. இதெல்லாமே அவங்களுடைய 2 பசங்களுடைய முன்னாடி தான் நடக்குது. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில பசங்களை ஸ்கூலுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. வெளில பார்த்தா அந்த ஓநாய்கள்லாம் நம்ம ஹீரோ விடவே மாட்டேங்குதுங்க. இதுங்க ஏன் இப்படி பண்ணுதுங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க 2 பசங்களையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு திரும்ப வந்து அந்த குட்டி ரூமை திரும்ப அந்த கேட்டி பொண்ணு உள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீல் எல்லாம் பண்றாங்க. இந்த பக்கம் அப்படியே கேட்டியை குளிப்பாட்டிட்டு அவ கால் நகத்தெல்லாம் வெட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகமா வெட்டிட்டு இருப்பாங்க. அப்படி கடைசியா கட்டவர்களோட நகத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்டும் போது அது வெட்டவே முடியாது. கஷ்டப்பட்டு அதை எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். நகத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கலாம் அப்படின்னு எடுக்கும்போது நகை மட்டும் இல்லாம அப்படியே ஒரு சரக்குன்னு ஒரு தோலும் சேர்ந்து வந்துருது. இதுல அந்த குழந்தை ஒரு 5 நிமிஷம் அமைதியா இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அது கத்த ஆரம்பிக்குது. கத்திட்டாங்கன்னு எந்திரிச்சு ஓடவும் செய்யுது. இந்த சவுண்டை கேட்டு கீழே நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லும்போது, நம்மளை விடுங்க, நம்ம பொண்ணுக்கு என்னாச்சுன்னு பாருங்க, அவளை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான். அப்படி ஹீரோ தேடும் போது தான் கிச்சன்ல உட்காந்துட்டு இருப்பான். நம்ம கேட்டி என்ன பண்ணிட்டு இருப்பான்னா, அந்த தோல் வந்த இடத்த ஒரு கம்பி அதை வச்சு குத்தி நோண்டிட்டு இருப்பான். அதை பார்த்ததும் பயங்கர ஷாக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அவளை கட்டுப்படுத்துறதுக்காக அந்த இன்ஜெக்ஷன் எடுத்து போட்டுறாங்க. போட்டுட்டு அந்த காயத்துக்கெல்லாம் மருந்தும் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தனியா கூட்டிட்டு வந்து, இந்த மாதிரி நமக்கு இன்னும் 2 பசங்க இருக்காங்க, இவளை இப்படி வீட்டுல வச்சு பாத்துக்கிறது சேஃப் அப்படின்னு எனக்கு தோணல, நாளுக்கு நாள் அவளுடைய பிஹேவியர்ஸ் இன்னுமே ரொம்ப ஸ்ட்ரேஞ்ச் ஆயிட்டே போகுது, இவளை நம்ம ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சு ட்ரீட்மெண்ட் இவளுக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அவங்க அம்மா விடவே மாட்டேன்றாங்க. இல்ல, எனக்கு மத்த பசங்க எப்படியும் அதே மாதிரிதான் எனக்கு இவளும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விடாப்படியா இருக்காங்க. இதுல ரொம்ப ஆர்குமெண்ட் ஆயிடுது. ஆர்குமெண்ட்ல ஹீரோ டக்குன்னு, எனக்கு தெரியும் நான் பொண்ணு காணாம போறதுக்கு நான் காரணம் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க, ஆனா நான் மட்டும் காரணம் இல்ல, நீ தான் அதுக்கு காரணம், ஏன்னா அந்த சாக்லேட் கவர் அதுக்கு முன்னாடில இருந்தே இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுறான். டக்குன்னு சாரியும் கேட்டுறான். பட் ஹீரோயின் அந்த இடத்துல கன்வின்ஸ் ஆகல. டக்குன்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அந்த கோவத்திலேயே அந்த குழந்தைகிட்ட வந்துட்டு அவங்க அம்மா, உனக்கு அந்த டைம்ல என்ன நடந்துச்சு ஏதாவது ஞாபகம் இருக்கா, உன்னை யார் இந்த மாதிரி பண்ணதுன்னு ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையா தான் கேட்டுட்டு இருப்பா. டக்குன்னு என்னாச்சுன்னு தெரியல, கோவம் வந்து சொல்லிதான் தொலையண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாஷா கத்திடுறா. அவளும் ஏதோ சொல்ல வர மாதிரி வந்து ஹீரோயின் மூஞ்சிலே துப்பிடுறா. இந்த பக்கம் அந்த குழந்தைய குளிப்பாட்டின இடத்துக்கு தான் வரா நம்ம ஹீரோ. அங்க வந்து பார்த்தா அந்த தோல் இன்னும் அங்கேயே தான் இருக்கு. பட் அந்த தோலுக்குள்ள ஏதோ மந்திர வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறான். ஏன்னா எப்படி ஒரு தோலுக்குள்ள ஒரு மந்திர வார்த்தைகளால எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதை ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாரு. அதை எல்லாத்தையும் இதுக்கு முன்னாடி அவன் கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் 1 by 1 வச்சுட்டு அதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம இது பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கும். எப்படி வந்து ஒருத்தனுடைய தோலுக்குள்ள வந்துட்டு எழுத முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்கிங்கா அதை பார்த்துப்பாரு. ஸோ டக்குன்னு இந்த மம்மிஸ் எல்லாமே ஆராய்ச்சி பண்றவர்கிட்ட போய் இதை கொடுத்துட்டு இது என்ன மாதிரியான வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அதுக்கு உடனே அவரும் சொல்றாரு, இதெல்லாமே வந்துட்டு ஏசு அவருடைய காலகட்டத்துக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தைகள், இதெல்லாம் எதுக்கு நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஏதாவது கதை கிட்ட எழுத போறீங்களான்னு கேட்கும்போது ஆமா சார் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஓகே, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோ வீட்டுல எல்லாம் காட்டுறாங்க. அவ பொண்ணுகிட்ட உட்காந்துட்டு, மன்னிச்சிருமா, உன்னை நான் அன்னைக்கு ஒழுங்கா பாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாரு. அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோ கிட்ட நம்ம உங்க பொண்ணு ஏதோ கம்யூனிகேட் பண்ற மாதிரி வாய் அசைச்சிட்டு இருப்பா. அது என்னதுன்னு அப்படின்றது நம்ம ஹீரோக்கு சுத்தமா புரியவே இல்லை. அப்புறம் தான் அவருக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. மூவியோடைய ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோட பொண்ணுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மோஸ் கோட் எல்லாம் வந்துட்டு டெஸ்ட் வச்சிருப்பாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ
சொல்லி கொடுத்துருப்பாரு. அது டக்குன்னு ஞாபகம் வந்து கேட்டி சொல்றது எல்லாத்தையும் அப்படியே 1 by 1 நோட் பண்றான். நோட் பண்ணிட்டு அவங்க கிட்ட அந்த புக்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து வெரிஃபை பண்ணி பாக்குறான். சோ அப்படி அதை டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது லைலா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லைலான்ற பொண்ணு வேற யாருமே இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கார்ல ஒரு பொண்ணு உட்காந்துட்டு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு தான். ஆனா அது நம்ம ஹீரோக்கு தெரியாது இப்போ இருக்கும். டக்குன்னு அந்த போலீஸ் லேடிக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி அந்த போலீஸ்காரி கிட்ட சொல்லுவா. லைலா சொன்னாலாம் கண்டுபிடிக்க முடியாது, இந்த ஊர்ல எத்தனை லைலா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவங்க பொண்ணு இப்படி காணாம போனதுக்கு அப்புறம் நிறைய பேர் இவங்களுக்கு லெட்டர் போட்டிருப்பாங்க வருத்தம் தெரிவிக்கிற மாதிரி. சோ அந்த லெட்டர் எல்லாமே சும்மா தேடி பாக்குறான், லைலான்ற பேர்ல ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதே டைம்ல அந்த சின்ன பொண்ணு பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வரா. கரெக்டா அந்த அக்கா காரியோட ரூமை கிராஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு பாட்டு சவுண்ட் கேக்குது. அம்மா தான் பாடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய் அம்மா நீங்க தான் பாடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல அப்படின்னதும் கேட்டு நீயா பாடுற அப்படின்னு கேக்குறா. உடனே ஆமா நான் தான் பாடுறேன், இப்ப என்னால பாட பேச எல்லாம் முடியுது அப்படின்னு சொல்லுவான். அந்த குழந்தை டக்குன்னு உடனே நான் இதை அப்பா அம்மா கிட்ட சொல்றேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இரு நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலான்னு பாப்பா. டக்குன்னு அந்த பொண்ணு நிறுத்தி இரு நம்ம 2 பேருமே சேர்ந்து கூட சொல்லலாம் அம்மா கிட்ட. குட்டி பொண்ணு கிட்ட என்னென்னமோ பேசுறா. அப்படியே பேசிட்டு அந்த குட்டி பொண்ணோட சொந்த வரல நக்குறா. அதை பார்த்து அந்த குட்டி பொண்ணு பயந்து அடிச்சுட்டு அங்க இருந்து ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆனா ஓட விடாத மாதிரி அந்த பிசாசு நல்லா புடிச்சு வச்சுக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையோட கண்ட்ரோல இதை எடுத்துக்க பாக்குது. அப்படியே அந்த பக்கம் அவங்க அப்பா கடைசியா அந்த லைலா பொண்ணு எழுதின லெட்டரை கண்டுபிடிச்சிடுறாரு. அதுல லைலா ககாலி அப்படின்னு இருக்கு. உடனே அந்த போலீஸ் கிட்ட கால் பண்ணி இந்த ஃபுல் பேரையும் சொல்றா. அந்த போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கும் இல்லையா, சோ அந்த அட்ரஸ் இருக்கிற 80 மைல் தூரத்துல தேடி பார்த்தா கண்டிப்பா கிடைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப அந்த போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல ஏதாச்சும் ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தேட சொல்றா. உஸ்மான் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அப்படின்னு சொல்றான். அது பக்கத்துல தான் அந்த பிளைட் ஆக்சிடென்ட் ஆச்சு, அப்ப அங்க இருக்கிற ஏரியா எல்லாம் கொஞ்சம் மேப்ல காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அவனும் காட்டுறான். அப்போ ஒரு இடத்துல மட்டும் பச்சை பசேல்னு இருக்கு, இந்த இடம் மட்டும் ஏன் இப்படி பச்சை பசேல்னு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது டெட்ரான் அப்படின்ற ஒரு விசித்திரமான ஒரு மரத்தோடது, அது நம்ம ஊர் சீசனுக்குலாம் கண்டிப்பா விளையவே விளையாது, பட் அந்த இடத்துல என்னன்னு தெரியல நல்லாவே விளைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அப்பதான் இந்த போலீஸ்காரிக்கு வேற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடுறான். நம்ம கேட்டி தொலைஞ்சு போனப்போ அங்க இருக்கிற எவிடன்ஸ் எல்லாமே போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்க. சோ அவ கடைசியா சாப்பிட்ட அந்த பழம் இந்த டெட்ரோ, இது பார்க்க ஆப்பிள் மாதிரியே இருக்கும், ஆனா ஆப்பிளோட டேஸ்ட் இருக்காது. அப்ப கண்டிப்பா அந்த கேட்டியை கடத்தினவங்க இவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த போலீஸ்காரி இதை கண்டுபிடிக்கிறான். அந்த பக்கம் ஹீரோவும் அந்த ப்ரொஃபசர் கிட்ட தான் போயிருக்கான். அந்த ப்ரொஃபசரும் நல்லா ஆராய்ச்சி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோ கொடுத்த அந்த தோள்கள்ல இருக்கிற வேர்ட்ஸ் எல்லாத்திலும் ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி இதெல்லாமே சடங்குக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. நாஸ்பெரியன் அப்படின்னு சொல்றாரு. அது யாரு அப்படின்னு கேக்குறாரு ஹீரோ. அது ஒரு விதமான சாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இந்த சாத்தா ஒரு குடும்பத்துக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா எல்லாரையுமே சாவடிக்காம அது விடவே விடாது. அப்பா கையாலேயே தன் பையனை கொல்ல வைக்கும், பையனுடைய கையாலேயே அம்மாவை கொல்ல வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தை மொத்தமாவே நாசம் பண்ணிட்டு தான் அது மாதிரி வேலையே பண்ணும். ஆனா இப்படி இருந்த சாத்தா திடீர்னு 2000 பிசிலேயே காணாம போயிடுச்சு. ஆனா ஒரு வதந்தி மட்டும் இருக்கு, பழைய காலத்துல அதை அடக்கிறதுக்காக நிறைய மந்திரம் எல்லாம் போட்டு அந்த ஆவியை கட்டுப்படுத்தி ஒரு பாக்ஸ்ல போட்டு அடைச்சதா ஒரு வதந்தி இருக்கு. ஆனா அது உண்மையா இல்ல அதுவே தன்னைத்தானே மறைச்சிருச்சா அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஃபசர் சொல்றாரு. அது மட்டும் இல்ல, நீ கொண்டு வந்திருக்கிற இந்த தோல் எல்லாமே ஏதோ சாத்தான வெளியே வரக்கூடாது அப்படின்னு போடப்பட்ட மந்திர வார்த்தைகள் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. சோ இந்த ப்ரொடெக்ஷன் கிழிஞ்சதுனாலதான் இப்ப அந்த சாத்தான் வெளியே வந்து ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படி இங்க தெரிய அந்த பக்கம் போலீஸ்காரி நேரா அந்த இடத்துக்கே போறா. அங்க போயிட்டு அந்த வீடு எல்லாம் ஃபுல்லா சுத்தி பாக்குறா, மேல கீழே எல்லா இடத்துக்கும் போய் பாக்குறா. அப்புறம் மேல வந்துட்டு சரி ஓகே இதுதான் கரெக்ட் டைம் நம்ம வந்துட்டு நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றதுக்காக நிற்கும் போது கரெக்டா அந்த டைமுக்கு சூனியக்காரியும் வரா. அவளை பார்த்ததும் போலீஸ்காரி கன்னோட ரெடியா இருக்கா. ஆனா அந்த சூனியக்காரியோ கையில கத்தி எடுத்துட்டு குத்துறதுக்காக வரா. டக்குன்னு அந்த போலீஸ்காரி சுதாரிச்சுட்டு சுட்டுறா. அவ கரெக்டா அந்த மயங்குறதுக்குள்ள ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் அவங்க கிட்ட வாங்கிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு பாக்குறா. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு வேற ஒரு பொண்ணு வரா சவுண்ட் கேட்டு. ஆனா நம்ம போலீஸ் இருக்கிறத பார்த்ததும் அந்த பொண்ணு அங்கிருந்து தப்பிச்சு ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறா. பட் நம்ம போலீஸ்காரி விடவே இல்லை, அவளை அப்படியே துரத்து போறா. அவ ஒரு மலை மேல இருக்கிற ஒரு எட்ஜ்ல போயிட்டு அவங்க ஒரு மண்ணு கடியில தோண்டி ஒரு பாக்ஸ் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறா. அந்த பாக்ஸ்ல கேட்டி அப்படின்னு பேர் போட்டு ஒரு வீடியோ கேசட்டும் இருக்கு. அப்படியே கட் பண்ணி அந்த பக்கம் பாட்டியா காட்டுறாங்க. அந்த பாட்டி சும்மா இல்லாம திரும்பவும் கேட்டி பக்கத்துல உட்காந்துட்டு பைபிள் வசனங்களா பேசிட்டு இருக்கோம். இதுல கொஞ்சம் டென்ஷனான நம்ம கேட்டி இந்த டைம் சும்மா இல்லாம அந்த பாட்டியோட கையவே கடிச்சு வச்சிருது. அது மட்டும் இல்லாம அந்த பாட்டி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அது பாட்டி மேல ஏறி உட்காந்து உன்னை கொல்லாம நான் விட மாட்டேன், நீ உன்னை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம பாட்டி ஐயோ இதுகிட்ட போய் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எடுத்துட்டு எங்காவது கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும். ஆனா அந்த டைம் கரெக்டா நம்ம கேட்டி என்ன பண்ணுவா, கதவெல்லாம் நல்லா லாக் பண்ணிட்டு உட்கார்ந்த இடத்துல இருந்தே அந்த பாட்டியை பறக்க விட்டுருவா. அந்த பாட்டியும் கீழே விழுந்து அங்க இருக்கிற ஓனாய்களால கடிப்பட்டு இருக்கும். இது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும் போது அவங்க அம்மா அங்க துடிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வழியும் காப்பாற்ற முடியாது, ஏன்னா கார்ல இருந்து இறங்கினா அந்த ஓனாய்ங்க ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு பயந்து போய் காருக்குள்ளே இருப்பாரு.
இருப்பாரு. ஹீரோயினாலே இப்ப எதுவுமே பண்ண முடியாம பயங்கரமா குமுறி குமுறி உட்காந்து அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் அந்த போலீஸ்காரி அந்த கேசட்டை போட்டு பாக்குறா. அந்த வீடியோல அந்த சூனியக்காரி தான் பேசிட்டு இருக்கா. ஒரு குற்றமற்ற ஒரு குழந்தையோட உடல்ல தான் அந்த சாத்தானை ரொம்ப நாள் வச்சுட்டு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மந்திர வார்த்தைகளையும் சொல்றா. அதெல்லாம் கேட்டு நம்ம இந்த போலீஸ்காரிக்கு செம டென்ஷன் ஆகுது. வெளியே வந்து அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கிறா. ஆனா அவ என்னதான் கேட்டாலும் ஒண்ணுமே பேச மாட்டேன்றா. அப்புறம் தான் தெரியுது அவளால எதுவுமே பேச முடியாது, உண்மையே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நாக்கு அறுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த போலீஸ்கார கேட்கிறா, இவதான் உன் அம்மாவா, இவன் உன் பேர் தான் லைலாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு எல்லாத்துக்குமே ஆமா அப்படின்னு மட்டும் சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த கேட்டி பொண்ணு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. நாங்க இருந்த இடம் வெள்ளத்துல முழுக போகுது அப்படின்றனாலதான் கேட்டி அங்க இருந்து இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த டைம்ல தான் ஆக்சிடென்ட் ஆகி எங்க அண்ணன் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த போலீஸ்காரி கேட்கிறா, ஏன் வந்து கேட்டி வந்து வெளில வரக்கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி கேட்கிறேன். இந்த போலீஸ்காருக்கு இன்னும் விஷயம் தெரியாது அப்படின்றனால அதுக்கு ஒண்ணு நீங்க எனக்கு ஒரு பெண்ணும் பேப்பர் மட்டும் தாங்க, நான் உங்க எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா எழுதுவா. அது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு உடனே ஹீரோவுக்கு தான் கால் பண்றா எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹீரோடைய போன் ரீச்சே ஆகல. அந்த பக்கம் அதே நேரத்துல அந்த ஃபியூனல் நடக்கிற இடத்த தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி அந்த குட்டி பொண்ணு அந்த கேட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருப்பா. அதனாலேயே அந்த சின்ன பொண்ணு அவளோட பல்லத்தையும் புடுங்கி அங்க இருக்கிற ஃபுட்ல அந்த ரத்தத்தை தெளிக்கிறா. இந்த பக்கம் இது நடந்துட்டு இருக்க. அந்த பக்கம் கேட்டி இருக்கிற ரூம் நல்லா லாக் பண்ணிட்டு அந்த பையனை காவலுக்கு வச்சுட்டு அந்த சாத்தா அந்த பையனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ரொம்பவே ட்ரை பண்ணும். அந்த பையனும் அங்க இருந்து பயந்து ஓடி போய் அவன் ரூம்ல போய் உட்காந்துக்கிறான். கீழே பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அந்த பாட்டி கிட்ட போயிட்டு அந்த பாட்டியோடைய பல்லை எடுத்து இவளோட பல்ல வச்சுக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டயும் காட்டுறா. அதை பார்த்ததும் அவங்க அம்மா அப்பா பயந்துடுறாங்க. அதே டைம்ல மேல தண்ணி சொட்டிட்டு இருக்கும். அங்க இருந்து அந்த கேட்டி பொண்ணு சீலிங் வழியா இறங்கி அந்த ஃபியூனரல் அந்த பாக்ஸ்ல வச்சிருக்கிற அந்த பாட்டி பக்கத்துல போயிட்டு அந்த பாட்டியோட கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிட்டு இருப்பான். இது அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு ஒரு மாதிரி பயப்படுவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த கேட்டி பொண்ணு ஒரு சேர்ல பயங்கரமா கட்டி வச்சிருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த போலீஸ்காரையும் வர அவளை உள்ள உட்கார வைக்கிறாங்க. அப்ப அந்த போலீஸ்காரை சொல்றேன், இந்த மாதிரி நீங்க இந்த கேசட்டை பார்க்கணும், இதை நீங்க பார்த்தே ஆகணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்லை, பட் பார்த்தாதான் உங்களுக்குமே புரியும் உங்க பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அந்த டைம்ல கரெக்டா அந்த சின்ன பையனை அந்த சாத்தா கண்ட்ரோல் பண்ணி அவளுடைய தோல் அழுத்தி பிக்கிறதுக்காக பிளான் போட்டுட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த வீடியோல என்ன இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. காலங்காலமா இவளுடைய ஃபேமிலி தான் இந்த நாஸ்பரி அப்படின்னு சொல்ற இந்த சாத்தான வெளியே வர விடாம கட்டுப்பாட்டிலேயே வச்சுட்டு இருப்பாங்க. அதுவும் அந்த சாத்தானுக்கு ஒரு உடம்பு ரொம்ப நாள் வரைக்கும் வச்சுக்க முடியாது, மாறிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் அந்த சாத்தானை கட்டுப்பாட்டுல வச்சுக்க முடியும். இதுவே அந்த உடம்பு ஒரு குழந்தையோட உடம்பா இல்லை ஒரு இன்னசென்ட்டோட உடம்பா இருந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அந்த சாத்தான் அடைப்பட்டு இருக்கும் அப்படின்றதுதான் விஷயம். அது மட்டும் இல்லாம இந்த சடங்கு பண்றதுக்கு வெறும் 82 செகண்ட் தான் ஆகும் அப்படின்னு சொல்றான். இந்த வீடியோ நான் எதுக்காக எடுக்கிறேன்னு பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல என் ஃபேமிலி இந்த சாத்தானை அடைக்கணும் அப்படின்றது ஒரு சிச்சுவேஷன் வரப்போ அவங்களுக்கு தெரியாம இருக்கக்கூடாது. சோ அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத காட்டுறாங்க. சோ என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு இந்த எந்த காரணத்துக்காகவும் இந்த சாத்தா வெளியவே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோல்ல மந்திர வார்த்தைகள் எல்லாமே லேயர் பை லேயரா எழுதி அது எல்லாத்தையும் அவன் மேல வச்சு அந்த பாக்ஸ்ல போட்டு மூடி இருக்காங்க. அந்த பக்கம் அந்த சாத்தா அவன் தம்பியை கண்ட்ரோல் பண்ணி அந்த தோல் எல்லாத்தையும் உரிக்க வைக்குது. இந்த தோல்னாலதான் அந்த சாத்தா இவ்வளவு நாளா ஒரு அளவுக்கு கண்ட்ரோலா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரி சொல்லுவா. அந்த தோலை எக்காரணத்து கொண்டும் அவகிட்ட இருந்து பிரியவே வரக்கூடாது அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா மேல ஏதோ சவுண்டு கேக்குது. உடனே போலீஸ்காரியும் ஹீரோயினும் ஓடி போய் பாக்குறா. இங்க நம்ம ஹீரோக்கா அள்ளில்ல, திரும்பி பார்த்தா செத்து போன அவங்களுடைய மாமியார் எழுந்து உட்காந்து ஏதோ மாதிரி பண்ணிட்டு இருக்கு. அந்த சாத்தா வந்து அவளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும். அதை பார்த்து பயந்து தெரிச்சோடி மேல ஓடுறான். மேல போய் பார்த்தா ஒரு புயல் காத்தே அடிக்குது அந்த ரூம்குள்ள இருந்து. கரெக்டா நம்ம ஹீரோவை பார்த்தோம். நம்ம ஹீரோவை தான் ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ணது. அப்ப கரெக்டா போலீஸ்காரியும் தடுக்கிறதுக்காக வரா. ஆனா அவளை ஒரு எட்டி மிதிச்சு பறக்க விட்டுடுது. கீழே விழுந்த அந்த போலீஸ்காரிய அந்த பாட்டிமா கழுத்தை மிதிச்சு சாவடிக்கலான்னு பாக்குது. டக்குன்னு நம்ம போலீஸ்காரியும் ஒரு எட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. அப்ப கரெக்டா அந்த பாட்டியோட வாயில இருந்து ஒரு தேல் எடுத்து அந்த போலீஸ்காரியோட வாயில போட்டுருது. இதுல கடுப்பாயி அந்த போலீஸ்காரி நம்ம பாட்டி ஒரு எட்டி மிதிச்சிருது. இதுல போய் அந்த பாட்டியோட கழுத்து வந்து அங்க போய் மாட்டிக்குது. அந்த போலீஸ்காரியும் கஷ்டப்பட்டு அந்த தேலை எப்படியும் எடுக்கிறா. இதுல லைட்டா அவளுடைய தொண்டையும் கிழிஞ்சிரும். அந்த பக்கம் அந்த சாத்தான் கிட்ட ஹீரோ நல்லாவே மாட்டிக்கிறான். அங்க அந்த போலீஸ்காரியும் வந்துடுறா கரெக்டா. அப்ப ஹீரோ ஒரு முடிவு எடுக்கிறான். அந்த போலீஸ்காரிக்கும் அது புரியுது. அது என்னன்னா அந்த மந்திர வார்த்தைகளை சொல்லி முடிக்க கரெக்டா 82 செகண்ட் தான் ஆகும் அப்படின்றனால போலீஸ் சொல்லுவா. அவ தப்பிக்காத மாதிரி நம்ம ஹீரோ டைட்டா புடிச்சிட்டு இருப்பான். கரெக்டா அந்த மாதிரி சொல்லி முடிக்கிறப்பதான் ஹீரோயினும் வரா. இங்க என்ன நடக்குது அப்படின்றது அந்த பொண்ணுக்கு சுத்தமா புரியவே இல்லை. அப்ப கடைசியா ஹீரோயினை பார்த்து சாரி, எனக்கு இதுக்கு மேல வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்ப கரெக்டா அந்த மந்திரமும் முடியவும் பொண்ணு கிட்ட இருந்த சாத்தான நம்ம ஹீரோ வாங்கிக்கிறாரு. இதை பார்க்கும் போதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒண்ணுமே பண்ணல அந்த மனுஷன் அப்படின்னு தான் நமக்கு இருக்கும். அப்படியே கட் பண்ணி இப்ப கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்க பொண்ணை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சாங்களோ அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்டையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி அதே மாதிரியான பாக்ஸ்ல அந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற குடோன்லயே வச்சிடுறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து பாக்குறா. இப்ப நம்ம
நம்ம கேட்டி ஓரளவுக்கு நல்லாவே தெளிவாயிட்டா. அவர் அப்பா பாக்ஸ் பக்கத்துல தான் உட்காந்துட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு ஹீரோயின் வராங்க. இப்ப அப்பாக்கு எப்படிமா இருக்கு அப்படின்னு கேக்குறா. இவங்க 2 பேரும் அப்பாவும் பொண்ணும் மோஸ்கோட்ல பேசிப்பாங்கன்றதுனால அவ கேக்குறா அப்பா கிட்ட. அதுக்கு உடனே அந்த பக்கத்துல இருந்து பதில் வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது கேட்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவங்க எல்லாருமே ஒரே ஃபேமிலியா எப்படி இருந்தாங்க, இப்ப எல்லாருமே இருக்காங்க, ஆனா அப்பா மட்டும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த குடும்பத்துக்காக உழைச்ச மனுஷன் இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாரு, தினம் நரக வழி அனுபவிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. அப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு ஐடியா வருது. டக்குன்னு அந்த போலீஸ்காருக்கு கால் பண்ணி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. அந்த சூனியக்காரிய போலீஸ் லாஸ்டா சுடும் போது அவ செத்துருக்க மாட்டான். அப்புறம் அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் வந்து சேர்த்திருப்பாங்க. சோ அந்த இடத்துக்கு ஹீரோயின் போயிட்டு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற அந்த சூனியக்காரி கிட்ட. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ்காரியும் ஹீரோவும் வராங்க. இப்ப ஹீரோ உடம்புல இருக்கிற அந்த சாத்தான அந்த சூனியக்காரிக்கு மாத்தி விட போறாங்க. இந்த மாதிரியே காமிச்சு இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.